வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் 16. இப்போ அந்த பொண்ணு கோலத்துக்கு நடுவில் உட்காந்து துடியை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் 4 சடை பின்னல் பின்னிய பெண்கள் வந்து பார்த்தோன்னா இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது இவங்க யாருமே இரட்டை சடை பின்னவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம கபிலர். ஏன்னா அந்த இரட்டை சடை யார் பின்னிருக்காங்கன்னா அந்த துடி அடிச்சுக்கிட்டு இருந்தால ஒரு பொண்ணு, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை சடை தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னிருக்கா. அப்போ இவங்க வேற குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க வேற போல அப்படிங்கிற மாதிரி யூகிச்சுக்கிறாரு நம்ம கபிலர். அந்த சமயத்தில் தான் அணங்குகள் இறங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி. இப்போது 4 பொண்ணுங்க வந்து இறங்குனாங்கல்ல, அவங்கள தான் வந்துட்டு அணங்குகள் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாரி. அணங்குகள்னால் என்னென்னா மோகினி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களால் பயப்படக்கூடிய ஒரு பெண்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா அணங்குகள்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் மோகினின்னு சொல்லி பார்த்து பயன்படுவாங்க போல். ஆனால் நம்ம பாரி அவங்கள அணங்குகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அங்கே வந்து கத்துற சத்தம் அந்த மோகினி வந்து கத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூந்தலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அந்த துடியை தட்டிக்கிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் இன்னொரு கதையை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. நம்ம கபிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணங்குகள் வந்து இறங்கினாலுமே அவருடைய முழு கவனமுமே அடுத்து அந்த பொண்ணு என்ன கதை சொல்ல போகிறா அப்படிங்கிறதுல தான் குறியாகவே இருக்குங்க. இப்போ தான் அந்த கதைக்குள்ளே போகிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம செம்பா கோவன் அவங்களாம் இருந்தாங்கல்ல, அவங்க இருந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா உறையூர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த உறையூரில் தான் அந்த கிள்ளி அப்படிங்கிற அந்த ஒரு பையனும் வந்து நம்ம செம்பாவை பின்தொடர்ந்து வந்திருப்பான். அந்த உறையூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஃபயர் கேம்புமே போட்டிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா அந்த உறையூர்லேருந்து எல்லாருமே இப்போ கிளம்பி போகிற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய கால்நடைகளை கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போவாங்க போல். அப்படி போகும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம கோவன் நம்ம செம்பாவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே ஜாலியாக வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்றுக்குட்டி பிறந்துச்சல, அந்த கன்றுக்குட்டியை வந்து பார்த்தோன்னா எடுத்து தன்னுடைய தோல் மேலே வச்சுக்கிட்டு அந்த குட்டி வந்து துள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கால்கள், அதாவது 2 கையால் 4 கால்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தோல் மேலே வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். இந்த பக்கமாக நம்ம செம்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட தலை மேலே ஒரு கூடை வச்சிருக்கான். அந்த கூடையில் வந்துட்டு அந்த வெண்சாந்து உருண்டை, அந்த உருண்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த தாய் பசு வந்துட்டு அந்த கன்றுக்குட்டியை நக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்பால் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம செம்பா இருக்கல்ல, அவள் வந்துட்டு நம்ம கோவனை வந்து தாண்டி போகிறா. அப்படி போகும்போது நம்ம கோவனுடைய இடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி வச்சுட்டு போகிறா செம்பா. அவள் கிள்ளும் போது ஜர்க்குன்னு ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, யாராவது நம்மளை கிள்னாங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம கோவனுக்குமே ஆகியிருக்கு. அதனாலேயே வந்துட்டு அவன் பிடிச்சிட்டு இருந்த அந்த கன்றுக்குட்டியை வந்து பார்த்தோன்னா கீழே விட்டுருக்கான். அது வேற எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி கீழே விழுந்து அந்த கன்றுக்குட்டியை பிடிக்கிறான். மறுபடியும் நம்ம செம்பா அவன் பக்கத்தில் போய் அந்த கன்றுக்குட்டியை மறுபடியும் அவன் கையில இருந்து நழுவ விட்டுட்டு இவ பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டே ஜாலியாக விளையாடிக்கிட்டு காதலிச்சுக்கிட்டே 2 பேரும் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நேற்று இரவு வந்து பார்த்தோன்னா நம்ம கிள்ளியும் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல, இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்போது நம்ம கிள்ளி வந்துட்டு செம்பாவை வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனால் நம்ம அப்பா கிள்ளியோடைய அப்பா என்ன தெரியுமா பண்ணியிருப்பாரு, அந்த 200 மாடுகள் தான் இருக்குன்னு சொல்லி எண்ணிட்டு இருந்தார்ல, அப்போது அவர் வந்து நடுவில் இருந்து அந்த கல்லை பார்த்துருக்காரு. அதாவது அந்த மாடுகளுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா கல்லை வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கற்களை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த அப்பா. அந்த கற்களெல்லாம் இளஞ்சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, கருஞ்சிவப்புன்னு சொல்லிட்டு 5 வண்ணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் இருந்திருக்கு. அதாவது மொத்தம் 5 குடும்பங்கள் தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா கற்களை வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த கற்கள். அந்த கற்களை பார்த்துட்டு வாயை பிளந்து நின்றுருக்காரு நம்ம அப்பா. அப்புறமா நம்ம பையன் அந்த கிள்ளி புள்ளைய வந்து பார்த்தோன்னா கட்டி பிடிச்சி தழுவி, தம்பி நீ கூட அந்த பொண்ணு தான் ஜொலிக்கிறான்னு சொல்லி சொன்னேன், ஆனால் நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைப்பா, அந்த மாட்டுக்கு நடுவில் இருந்த கல் தான் பார்த்தேன், அந்த கல் அத்தனையுமே மணிக்கற்கள்ரா, அது எவ்வளோ வேல்யூவான பொருள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த அப்பா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கற்கள், எங்கே கிடைக்குது, இவங்கெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி உடனே வந்து பார்த்தோன்னா விசாரிச்சிடுறாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க இருந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கல்லுமே இந்த மணிக்கற்கள் தான். ஏகப்பட்ட கற்கள் குவிஞ்சு கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்மே அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. யாருக்கு? கிள்ளியுடைய அப்பாவுக்கு. அப்புறம் அந்த மணிக்கற்களை தான் இவங்க எடுத்து அந்த மாட்டுக்கு வந்து ஒரு கிரீடம் மாதிரி பண்ணி கொம்புக்கு நடுவில் கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அந்த மணிக்கற்களுடைய மதிப்பீடு இவங்களுக்கு புரியல. இவங்க ஒரு முட்டாள் கூட்டம், இவனுங்க இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமாங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அதனாலே நம்ம கிள்ளியுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பிட்ட வீரர்களை அந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. அதனால் இப்போ அந்த கூட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா அவங்களுடைய ஊருக்கு, அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில குதிரைகளில் வீரர்கள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்கங்க. அந்த பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை இப்போ செம்பாவுடைய தோழி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க, ரொம்ப தூரத்தில் பின்தொடர்ந்து வராங்கன்னு சொல்லி. உடனே இப்போ நம்ம செம்பாவை கூப்பிட்டு நம்ம செம்பாவுடைய தோழியுமே வந்துட்டு மேலே கூடையில் வந்து இந்த
வெண்சாந்து உருண்டையை சுமந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அதை நம்ம செம்பா கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கை மாற்றி விட பார்க்குறாங்க. இருப்பா நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கூடையை வந்து நம்ம செம்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அந்த கை மாற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக கை மாற்றணுமா. ஏன்னா அந்த வெண்சாந்து உருண்டையிலிருந்து ஏதோ ஒரு சின்ன துளி வந்து அவங்களுடைய உடலில் பட்டுட்டா கூட அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பீஸை சாப்பிட்றதுக்கு கூட பறவைகள் பறந்து வந்துருமா, பறந்து வந்து கொத்தி கொத்தி திங்க ஆரம்பிச்சிருமா. அப்போ நமக்கு தான் அந்த வலி ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதை சிந்தாமல் கை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கை மாற்றி விட்டுட்டு நம்ம தோழி பாட்டிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக போயிடுறான். அப்போ நம்ம கோவன் வந்து நம்ம செம்பா சுமந்துட்டு இருந்தால அந்த வெண்சாந்து உருண்டை அதை வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டுறான். அது வந்து லைட்டாக வந்து நம்ம கோவன் மேலேயும் செம்பா மேலேயும் பட்டுருது. உடனே எங்கிருந்தோ அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து அவங்கள கொத்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த பறவைகளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கவர் பண்ணிருச்சான். அந்த 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கு. அங்கே இருக்கிறவங்களும் பார்த்துட்டு சரி பறவைகள் அவங்கள கொத்துது போல, அதனால தான் நெளிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுடுறாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நம்ம செம்பா இருந்துட்டு வந்துடுறான். வந்து தோழி தண்ணி குடிக்க போனால, சரி அவகிட்ட போகலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி போகும்போது அந்த தோழி சொல்கிறா, இந்த மாதிரி அந்த குதிரை வீரர்கள் இன்னும் நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. ஆஹா நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வராங்க போல அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிறான். ஆனால் அவங்க வர்றது எதுக்காக? அந்த மணிக்கற்களை எடுத்துகிட்டு போகிறக்காக. ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான், செம்பாக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இருக்கானுங்க போல. ஏன்னா செம்பாவை தூரத்துலேருந்து ஒருத்தன் சைட் அடிச்சுட்டே இருந்தான்ல, அவன் தான் வந்து இத்தனை படைகளை கூப்பிட்டு வரான் போலங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. உடனே ஓடி போய் அங்கே பெரியவங்களாம் இருக்காங்க. அந்த பெரியவங்க கிட்ட தூரத்தில் நம்மளை ஒரு குதிரைப்படை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, எனக்காக தான் தொடர்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி செம்பா வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறான். கோவனுக்கும் விஷயம் தெரிய வந்துடுது. உடனே அந்த பெரியவங்கள்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி இனி நாம் வேறு எந்த ஊருக்கு போக வேண்டாம் கூத்து போடுறதுக்கு, நாம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊருக்கு போயிடலாம், அங்கே போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன போய் ஒரே மாதத்தில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஊருக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே ஊரில் 1-2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவங்கெல்லாம் வந்து போனால் ஒரு 2-3 மாதம் ஜாலியாக சுற்றிட்டு ஊராக போய் எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தானே வருவாங்க, என்ன இவங்க ஒரே மாதத்தில் போன உடனே வந்துட்டாங்கங்கிற மாதிரி அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்களெல்லாம் நிறையா இடத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி கூத்து கட்டுறதுக்கு வேறு இடத்துக்கெல்லாம் போயிருப்பாங்க. இவங்க ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அங்கே தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இவங்க திரும்பி வந்துட்டாங்களா, ஊரில் ஆளே இல்லை. ஸோ இவங்க இந்த போனவங்க மட்டும்தான் இப்போ திரும்ப வந்திருக்காங்களே தவிர மற்றபடி ஊரில் இருக்கக்கூடிய 1-2 பேர் தான் பார்க்குறாங்க. மற்ற ஊரே வந்து பார்த்தோன்னா காலியாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் அந்த குதிரைப்படை வேற வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம கோவன் யோசிக்கிறான், அவங்க வேற வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வேற ஆட்களே இல்லை, பேசாமல் நாம் போய் அந்த ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடலாமா, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் போனாங்களோ அந்த கூட்டத்தையெல்லாம் கூப்பிட்டு வந்துடலாம், அப்போ தான் இவங்களை சமாளிக்க முடியுங்கிற மாதிரி கோவன் யோசிக்க, இல்லைல்ல மொத்தமாகவே ஒரு 20 பேர் தான் இளைஞர்கள் இருப்பீங்க, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த போர் தொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் அந்த 20 பேரே போயிட்டீங்கன்னா அப்போ திடீர்னு அந்த பயப்பிள்ளைய உள்ளே வந்து செம்பாவகையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல, ஆமாம் அதுவும் கரெக்டான விஷயந்தான். ஸோ இருக்கிற அந்த படைபலத்தை வச்சே தான் நம்ம பாதுகாத்துக்கணும் நம்மளுடைய பொருளை அப்படிங்கிற மாதிரி கோவன் வந்து ரெடி ஆகிறான். இருக்கிறவங்களை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லி. அந்த சமயத்தில் கோவனுக்கும் செம்பாவுக்கும் இப்போவே மனம் முடிச்சிடலாம், அதாவது திருமணம் பண்ணி வச்சிடலாம். திருமணமானக்கப்புறம் அவங்க வந்து பொண்ணு கேட்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படியா, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் கிழவிகளுமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷயம் நம்ம கோவனுக்கு இன்னும் தெரிய வரல. அப்போ தான் நம்ம கோவன் வந்துட்டு திட்டம் தீட்டிட்டு இருக்கான். நம்மக்கிட்ட ஒரு 20 பேர் நல்ல போர் தொடுக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அப்புறம் இந்த 200 மாடு இருக்குது, நல்ல கொம்புகள் இருக்கக்கூடிய 200 மாடு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 13 நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய போர் சக்தி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை வச்சு எப்படியோ தாக்கு பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இருக்கான் நம்ம கோவன். அந்த பக்கம் அந்த பெருசுங்கள்லாம் சேர்ந்து இப்போவே செம்பாக்கும் கோவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எப்படியாவது அதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூடி தான் எப்போவுமே திருமணம் நடத்துவாங்களாம். ஆனால் இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து வெளியே போயிருக்காங்க, வெளியூர் எங்கேயோ போயிருக்காங்க. இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு இந்த குழுவினர் மட்டும்தான் அந்த ஊரில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவங்களை வச்சே திருமணம் முடிச்சிடலாங்கிறான் அந்த பெரியவன், அந்த பெருசு. ஆனால் நம்ம கோவனுக்கு அதில் இஷ்டம் இல்லை. எல்லாரும் ஊரறிய ஜாலியாக நல்லா பிரம்மாண்டமாக அவன் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கான் கோவன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்படியே, அதாவது இந்த நைட்டே கல்யாணம் முடிச்சிடலாம், நாளைக்கு வரைக்கும் கூட காத்திருக்க வேணாம், இன்றைக்கி நைட்டே கல்யாணத்தை முடிச்சிடலான்டான்னு சொல்கிறான் இந்த பெருசு. அப்போ தான் ஒரு சின்ன பையன் ஓடி வந்து கோவன்கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஊர் பெரியவர் உங்களை இப்போவே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, இன்றைக்கி நைட்டே கல்யாணம் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் சொல்ல நம்ம கோவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா அவசரமாக எதுக்குறேன் இப்போ கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவனுக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. உடனே வந்து பார்த்தோன்னா கோவனுடைய தோழர்களெல்லாம் அவனை பிடிச்சி சரி கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க.
இந்த சமயத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவங்க குலத்தின் வழக்கத்தின்படி செங்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போய் ஏதோ சம்பிரதாயம் பண்ணுவாங்களாம். அதனால் செம்பாவை கூட்டிகிட்டு ஒரு பெருசு வந்து பார்த்தீங்கன்னா செங்குளம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிடுது. இந்த எந்த விஷயமே வந்துட்டு நம்ம கோவனுக்கு தெரியாது. இவன் வந்து பார்த்தோன்னா ஒரு எல்லையில் நின்றுட்டு இருக்கான். அதாவது யாராவது வந்துருவாங்களா நம்ம ஊருக்குள்ளேன்னு சொல்லி பாதுகாக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கான். அந்த செங்குளம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம செம்பாவை கூட்டிகிட்டு ஒரு பெருசு வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போயிடுறான் ஏதோ சம்பிரதாயம் பண்ணுன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரான் நம்ம கோவன் வந்து பார்த்தோன்னா ஊருக்குள்ளே வந்து பார்க்குறான். வந்து பார்க்குறப்ப செம்பாவை காணும். முக்கியமான கல்யாண பொண்ணே காணமேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க செங்குளத்துக்கு போயிருக்காங்க, ஏதோ ஒரு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல அப்போ தான் நம்ம கோவன் ஆல்ரெடி நாங்களே வந்து பார்த்தோன்னா பதச்சு போய் கிடக்குறோம், இப்போ இந்த சம்பிரதாயமெல்லாம் நொட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறான் நம்ம கோவன். அந்த சமயத்தில் தான் பச்சிலை சாறு அப்படின்னு சொல்லி ஒரு சாறு இருக்குது. அந்த சாரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி கோவன் சொன்னதாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிழவிகள் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த கிழவிகளெல்லாம் உயிரே போனாலும் அந்த பச்சிலை சாரை மட்டும் நான் வந்து அரைச்சி கொடுக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அது சம்திங் டேஞ்சரஸான ஒரு மெடிசன், மூலிகை மாதிரியான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த இளைஞர்கள் கிட்ட நம்ம செம்பாதா போகிற வழியில் ஒரு குறிப்பிட்ட அளவு பச்சிலை சாரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருக்கா. அவள் செங்குளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு, கொடுத்துட்டு போயிருக்கா. அதுவே போதும்னு சொல்லி அந்த இளைஞர்கள் அந்த எல்லைக்கு போயிருக்காங்க. இப்போ நம்ம கோவன் ஊருக்குள்ளே வந்து நம்ம செம்பாவை தேடி அவள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா, சரி நானே வந்து செங்குளத்துக்கு போகிறேன்டா, போய் நம்ம கூட்டு வரண்டான்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கம்மனு நம்ம செம்பா ஊருக்குள்ள இல்லாததே நல்லது தான். ஏன்னா அந்த படைகள் வர்றப்போ செம்பா இருந்தானா அவளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவள் ஊருக்குள்ள இல்லாததே நல்லது தான்டா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டு இவன் இப்போ எல்லை கோட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போகிறான். இப்போ அந்த பக்கம் செங்குளத்தை காட்டுறாங்க. அந்த செங்குளத்தில் வந்து நம்ம செம்பாக்கு 4 பேர் குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க, 4 தோழிகள். அப்படி குளிப்பாட்டி விடும்போது எப்போவுமே வந்துட்டு புது மணப்பெண், அதாவது ஒரு பொண்ணு கல்யாணமாக போகுது அப்படின்னா தோழிகளெல்லாம் குளிப்பாட்டி விடுறது ஒரு சம்பிரதாயம் போல். அப்படி குளிப்பாட்டி விடும்போது கேலியும் கிண்டலுமாகத்தான் வந்து பார்த்தோன்னா அந்த இடமே இருக்குமாமா. ஆனால் இப்போ எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க, எப்படா கல்யாணம் முடியுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் பரபரப்பாக வந்து பார்த்தோன்னா குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பயப்புள்ள அந்த பெருசு ஒருத்தன் கூட்டிகிட்டு போனான்ல அவனுமே அவங்களுக்கு நின்று காவல் காத்துக்கிட்டு இருக்கான். எப்படா இந்த சம்பிரதாயம் முடியும், எப்படா போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற நோக்கத்தில் தான் அவனுமே நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம கோவன் அந்த மறுபடியும் அந்த ஊருடைய எல்லைக்கு வந்துட்டான். எல்லையிலிருந்து பார்க்குறான் அந்த குதிரை வீரர்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா மலைக்கு கீழே இருக்காங்க. சரி இப்போ இவங்களை இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாக் பண்ணாதான் இவங்களை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கோவன் வந்து பார்த்தோன்னா காத்துக்கிட்டு இருக்கான். அந்த செம்மலைக்கும் கீழே இருக்கக்கூடிய அடிவாரத்துக்கும் நடுவில் ஒரு பிளேஸ் இருக்கும் போல், அந்த பிளேஸில் தான் யுத்தக்களம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கான் கோவன். அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா போதும், நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த வீரர்கள் இருந்து குறிப்பிட்ட அளவு வீரர்கள் மட்டும் முன்னேறி வராங்க, அந்த ஊருக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, யாருமே பெருசாக இல்லை ஊருக்குள்ளேன்னு சொல்லி இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. சரி ஊருக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கோவனுமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வரட்டும், அந்த யுத்த களம் அப்படின்னு சொல்லணும்னு யோசிச்சு வச்சேன்ல, அந்த இடத்துக்கு அவங்க வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம் தாக்குதல் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கான். கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட வீரர்கள் மட்டும் முன்னேறி வராங்க. அப்படி வரும்போது நம்ம கோவன் இருந்துட்டு அந்த பச்சிலை சாறுன்னு சொல்லியிருந்தோம்ல முன்னாடி, ஒரு விஷம் வாய்ந்த சாறு, ரொம்ப கொடூரமான ஒரு மூலிகைன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்துட்டு அந்த 200 மாடு ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த 200 மாட்டில் ஒரு 20 மாட்டை மட்டும் கூட்டிகிட்டு வந்து அந்த 20 மாடுகளுடைய மூக்கு கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த பச்சிலை சாரை நல்லா புளிஞ்சு காட்டுறான். அந்த மாடுகள் அந்த வாசனையை முகர்ந்த உடனே நல்லா வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அதாவது மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த மாடுகளெல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி ஆகி அந்த செம்மலைக்கு மேலே இருந்து கீழே அடிவாரத்தில் அவங்க நின்று இருந்தாங்கல்ல, அப்படியே கீழே உருட்டி அந்த மாடுகளை ஓட விடுறான். அந்த மாடுகளும் வேகமாக வெறி பிடிச்சி வந்து பார்த்தோன்னா ஓடி வருது, தலையை ஆட்டி ஓடி வருது. எதிர்க்க வந்து பார்த்தோன்னா அந்த வீரர்கள் குதிரைகளில் வந்துட்டு இருந்தாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட வீரர்கள், அவங்கள அப்படியே தூக்கி வீசி விளாசிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மாடுகள் ஓடுது. அந்த 20 மாடு தான் வேறு லெவலில் வந்து பார்த்தோன்னா வேகமாக ஓடுது. அந்த குதிரைகளாலையும் அந்த வீரர்களாலையும் தாக்கு பிடிக்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாடுகளுடைய சீற்றம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு 13 நாய்கள் இருந்துச்சுன்னு சொன்னால, அந்த நாய்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக கத்தி வந்து பார்த்தோன்னா குறைக்க விடுறான். நல்லா குறைங்க, அங்கே கிட்ட போய் நல்லா குறைச்சி அந்த படையை வரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான். அந்த நாய்களும் நல்லா வேட்டையாடக்கூடிய நாய்கள் தான். அந்த நாய்கள் வந்து பார்த்தோன்னா அடிவாரத்தில் குறைச்சிக்கிட்டே ஓடி வருது. அந்த குறைச்சல் சவுண்டே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கு. அந்த படை வீரர்கள் நடுங்கி போகிற அளவுக்கு அந்த நாய்கள் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த 200 மாடுகளில் கொம்பு இருக்கக்கூடிய மாடுகள் தான் அந்த 200மே. அந்த 200 மாடுகள் வந்து பார்த்தோன்னா பெருசாக இந்த சீற்றம் கொண்டு ஓடவெல்லாம் தெரியாது அந்த மாடுகளுக்கு. அது சும்மா வந்து பார்த்தோன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கும், புல் கொடுத்தா மேய்ஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி மாடு. ஆனால் அந்த மாடுகளுக்கு கொம்பு இருக்குது. இப்போ உடனே அந்த 200 மாடை கூப்பிட்டு வந்து ஆல்ரெடி 20 மாடை ஓட விட்டான். மீதி இருக்கக்கூடிய மாடுகள் இருக்குல்ல, அந்த மாடுகளை கூப்பிட்டு வந்து அந்த கொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி 2 படத்தில் அந்த நெருப்பு கட்டி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நெருப்பு கட்டி விட்டுருக்கான் அந்த கொம்புகளில். அந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கொம்புகளை நெருப்போட வந்து பார்த்தோன்னா மலை மேல இருந்து குபுன்னு ஓடி வந்திருக்கு. அப்படி ஓடி வரும்போது கீழே நின்று இருந்தாங்கல்ல கொஞ்சம் நஞ்ச படை வீரர்கள் அடிவாரத்தில் நின்று இருந்தாங்கல்ல,
அவங்க பார்த்துட்டு ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்களா, ஆயிரக்கணக்கான பேர் ஓடி வந்த மாதிரி ஃபீல் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் கையில் தீப்பந்தங்களை தூக்கிட்டு ஓடி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளுடைய கொம்புகள் அந்த தீயை பற்ற வச்சு ஓட விட்டதுங்கிறது அவங்களுக்கு அப்படியே கொலையே நடங்கிருச்சு. என்னடா இத்தனை பேர் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட அந்த மலையிலிருந்து அந்த மாடுகள் ஓடி வந்துச்சு இல்லையா, அதில் தீப்பந்தம் இருந்துச்சு இல்லையா, அந்த தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த கொம்புகளில், அப்படி அந்த தீயுடைய வெளிச்சத்துக்கு அந்த மலையே வந்து பார்த்தோன்னா அந்த மணிக்கற்களால் ஜொலிச்சிருக்கு. அந்த மலை ஃபுல்லாகவே அந்த மணிக்கற்கள் தான் இருந்திருக்கு. அப்போது அதை தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீரர்கள் கீழே இருந்து ஆஹா என்ன அழகாக ஜொலிக்குது பாடுற அந்த மணிக்கற்கள் அப்படிங்கிற மாதிரி வாயப்பொழந்து பார்த்துருக்கானுங்க. ஆனால் ஆபத்து வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை பார்க்காம மணிக்கற்களை மட்டும் பார்த்து நின்று இருந்தால் முடிஞ்சிருவோம்ல அப்படிங்கிற நோக்கத்தில் சரி இப்போதைக்கு நம்மளால் முடியாது, கிட்ட கூட நெருங்க முடியாது, அந்த கிராமத்துக்குள்ளே போகவே முடியாது, சரி வாங்க நம்ம இப்போ கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நஞ்ச அந்த வீரர்களும் அப்படியே தெரிச்சு ஓடிட்டானுங்க பின்னாடி. அதுக்கப்புறமா நம்ம கோவன் போய் செக் பண்ணுறான் யாராவது வீரர்கள் இருக்காங்களா பேலன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. முன்னாடி வந்த ஒரு சில வீரர்களும் செத்து போயிட்டாங்க. பின்னாடி கீழே அடிவாரத்தில் நின்றுருந்தவங்களும் தெரிச்சு ஓடிட்டானுங்க. ஆனால் போனவங்கெல்லாம் மலை முழுக்க அந்த மணிக்கற்கள் தான் நிறைஞ்சிருக்கு, வண்ணமாக வந்து பார்த்தோன்னா நிறைஞ்சிருக்குங்கிற விஷயத்த பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு தான் இப்போ அவங்க போகிறானுங்க. நம்ம கோவன் போகிறோம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறக்கு யாருமே இல்லை, எல்லாம் செத்துட்டானுங்க. அந்த கூட்டம் அந்த இடம் அந்த யுத்த களம்னு சொன்னால அந்த இடம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் செத்து கிடக்கு, வீரர்கள் செத்து கிடக்குறாங்க. இந்த சமயத்தில் ஒரே ஒரு மாடு இவங்க அனுப்பிச்சான்ல ஒரு மாடு, அந்த மாடுமே வந்து பார்த்தோன்னா ஒன்று செத்து கிடக்குது. அப்போ தான் நம்ம கோவன் அந்த மாட்டின் முன்னாடி போய் நிற்கிறான். ஆஹா ஒரு பறவைகள் வந்து அந்த மாட்டை கொத்தி தின்னா கூட அந்த குலத்தினர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. கூடையில் வந்து பார்த்தோன்னா வெண்சாந்து உருண்டைகளை வச்சுருவாங்களே. ஏன்னா அந்த பறவைகள் கொத்தும்போது மாடுக்கு வலிக்குமேன்னு சொல்லி குலத்தினர் அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது இப்படி தான் கையாலே அந்த வெறியேறக்கூடிய பச்சிலை சாரை கொடுத்து அந்த மாடை வெறியேற வச்சு அந்த மாட்டை கொண்டு போய் போர் துடுக்க வச்சு அந்த மாட்டை கொண்டுட்டானே இந்த கோவன் அப்படிங்கிற ஒரு மன எரிச்சல் வந்து பார்த்தோன்னா அவனுக்குள்ளே போட்டு தாக்குது. இந்த மாதிரி என் கையாலே ஒரு மாட்டை கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவன் ரொம்ப வருத்தப்படுறான். உடனே அந்த மாட்டின் முன்னாடி போய் மண்டிடுறான். மண்டி போட்டு அந்த மாட்டினுடைய கொம்புகளை வந்து பார்த்தோன்னா கையிலே பிடிச்சி எறிகிறான். அந்த மாடு செத்து போச்சு. செத்தக்கப்புறம் அந்த மாட்டினுடைய கொம்புகளை வந்து பார்த்தோன்னா 2 கொம்பையும் அப்படியே கையிலே பிடுங்கி எறிகிறான். பிடுங்கி எடுத்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கொம்பை வந்து பார்த்தோன்னா தன்னுடைய கழுத்தில் வந்து பார்த்தோன்னா ஏற்றுறான். அப்படியே ஏற்றிக்கிட்டு அவனே வந்து பார்த்தோன்னா அந்த மாடு முன்னாடி அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. மண்ணில் அவனுடைய உடல் விழுந்துடுது.